ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படம். படத்தோட நேம் த பீ கீப்பர். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் லைக் ஒரு பார்வை, ஓல்ட் இஸ் கோல்டு, சஜஸ்டட் மூவிஸ், ஷார்ட் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், சினிமா இன்ஃபர்மேஷன், இந்தமாரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். படத்தோட ஹீரோவான ஜாசன் சாத்தம் ஒரு பீ கீப்பராக இருக்கார். அவர் செயற்கையாக தேனை உற்பத்தி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காரு. தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட நெய்பராக ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட், அப்புறம் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க. அவங்க தான் தனிமையில் இருக்க ஜாசன் சாத்தம்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்காங்க. சடனாக ஒரு நாள் அந்த ஓல்டு லேடியை ஒரு மோசடி கும்பல் ஏமாற்றி அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த $2 மில்லியன் திருடிடுறாங்க. அது அவங்களோட பென்ஷன் பணம் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை சேர்ந்த சேரிட்டி அமௌண்ட்டும் இருக்குது. இதனால் மனமுடைஞ்சு போகிற அந்த லேடி சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க. இந்த விஷயம் ஜாசன் சாத்தம்க்கு தெரிய வருது. ஒரு கும்பல் அவங்கள மோசடி பண்ணி தான் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. ஸோ அந்த கும்பலை காலி பண்ணுறதுக்காக இவர் களத்தில் இறங்குறாரு. இதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறத ஆக்ஷனோட காட்டியிருக்க படம் தான் த பீ கீப்பர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு எனக்கு பட்டது, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நான் சொல்லணும்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் படம் டேரெக்டாக ஆக்ஷன் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ஆக்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அங்கங்கே ஆக்ஷனை கொண்டு வந்து அடுத்து என்னங்கிற மாதிரி சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதகலம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். யூஸ்வலாக ஜாசன் சாத்தம் படத்தில் எப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தில். அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜாசன் சாத்தம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாரோ அதான் பண்ணியிருந்தார். ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்போதும் போல நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி பெருசாக நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் நினைப்பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது எடிட்டிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் படத்துக்கு தேவையான சீன்ஸ் மட்டும் தான் இந்த படத்தில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. படத்தோட ஃப்ளோவுக்கு எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்த அந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு எனக்கு பட்டது, ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு சொல்லலாம் அந்த படத்தோட ஸ்டோரி பேஸ்லைன். நம்ம அதிகமாக பார்த்து பழகின ஹாலிவுட் படங்களோட பேஸ்லைன் தான். புதுசான ஸ்டோரிங்களாம் எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட லாஜிக் மீறலான விஷயங்கள். இது ஹீரோயிசத்தை பேஸ் பண்ண படம். ஸோ லாஜிக் இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸில் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரியாலிட்டியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் இவங்க பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது ப்ராக்டிக்கலாக. அடுத்ததாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு குறை மாதிரி எனக்கு பட்டது. அது என்னன்னா, இந்த படத்தை நான் பார்க்குறப்ப எனக்கு ஜான்விக் படம் தான் அதிக இடங்களில் ஞாபகம் வந்துச்சு. ஸ்டோரி பேஸ் லைன் மட்டும் இல்லாமல் அங்கங்கே வர சில விஷயங்களும் ஜான்விக் படத்தை தான் ஞாபகப்படுத்துனுச்சு. ஆனால் ஜான்விக் படத்தில் இருந்த ஒன்று இந்த படத்தில் இல்லையோ அப்படிங்கிறது என்னோட ஃபீல். அது என்னென்னா, ஜான்விக் படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 to 20 மினிட்ஸில் அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கான பாண்டு, அந்த நாய்க்கும் அவருக்குள்ள பாண்டுங்கிறத ஷார்ட் டியூரேஷனில் காட்டிடுவாங்க. அதனால நம்மளால் ஜான்விக்கோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடலாம் இது ஃபஸ்ட்டு பார்ட்டில். ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட் ஆன பிறகு ஜான்விக் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இறங்கின பிறகு போட்டு அவங்களெல்லாம் அடித்து தள்ளுறா அப்படிங்கிற மாரி நமக்கும் அந்த கோபம் வரும். அதே மாதிரியே ஒரு பின்னி எடுத்துருவார். இந்த படத்தில் அந்த எமோஷ்னல் விஷயம் இல்லையோ அப்படிங்கிறது என்னோட தாட். காரணம், ஜாசன் சாத்தம்க்கும் அந்த ஓல்டு லேடிக்கான இடையில இருக்க பாசத்தை எந்த இடத்துலையும் பெருசாக டீட்டெயிலாக காட்ட மாட்டாங்க. சின்னதாக ஒரு லைன்லேயே முடிச்சிருவாங்க. அது நம்மளால் எமோஷ்னலாக கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாரி தெரியல. அதனால ஆக்ஷன் படங்கள் எல்லாத்துலேயும் எமோஷனல் கனெக்ட் வேணுமா அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப ஜான்விக் ஞாபகம் வந்ததுனால அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்க கம்பேரிசனில் எனக்கு இந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ இந்த படத்தை ஓவராலாக சொல்லணுன்னா
உங்களுக்கு ஜான்விக் படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தில் அடுத்தடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிற மாதிரி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டனும் இல்லை. ஆனால் ஓவர் வைலன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ், ரத்தம் தெரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.